வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த உலகம் நவீனமயமாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இந்த நவீனமயமாகி விட்டது, வேதங்களை மறந்துவிட்டோம், வேதத்தை நாம் பின்பற்றுவதில்லை, வேதத்திற்கு இணையாக இன்றைக்கு ஆன்லைன்ல எல்லாத்தையும் பார்க்குறோம். இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மிக ஆபத்தான ஒரு ஆயுதம். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்படி என்ன மிக ஆபத்தான ஒரு ஆயுதம்? உங்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற முறை அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த முறை, இன்றைக்கு இருக்கக்கூடிய முறை. அதாவது ஒரு காலத்தில் சொல்லுவார்கள், ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பது மட்டும் ஒருவனுடைய வாழ்க்கையாக மாறிவிடாது. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, தர்மம் அப்படிங்கிறத நாம சேர்த்து நம்மளுடைய கல்வியில் கொண்டு வர வேண்டும். இதுக்கு தான் வள்ளுவ பெருந்தகை அந்த திருக்குறள்ல நிறைய இடங்கள்ல இந்த தர்மத்தை பத்தி மிக தெளிவாகவும் அழகாகவும் நிறைய குறள்ல சொல்லியிருக்காங்க. எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும், யாரிடத்தில் எதை கொடுத்தால் அவன் எதை செய்வான் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த காலம் அப்படிங்கிறது இந்த தர்ம சிந்தனையை மீறி பணத்திற்காக மட்டுமே, செல்வத்திற்காக மட்டுமே படிப்பது அப்படின்னு ஒரு காலகட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வேத மந்திரங்கள் படித்தால் உலகை அறிந்து கொள்ளலாமா? என்ன வேத மந்திரத்தை படிச்சிடுறாங்க, இவங்க உலகத்தை எப்படி அழியிறது முடியுமா? அதுக்காக நிறைய பேர் பிறந்திருக்காங்க. மகா பெரியவர், அந்த மாதிரி நிறைய மகான்கள், ராகவேந்திரர், எவ்வளவு மகான்கள் நம்மளுடைய இந்து மதத்தில் பிறந்து இந்த வேத மந்திரங்கள் மூலமாக நாம் தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் கல்வி என்பது ஒரு குருகுலத்தில், அந்த குருகுல கல்வியில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை தவிர, தர்மத்தை தவிர மற்ற விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த ஆன்லைன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் இருக்கிறது, தீய விஷயங்களும் இருக்கிறது. இந்த தீய விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடனே நம்ம மனசுக்குள்ளார பதிஞ்சிடும். நல்ல விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. தனி மனிதன் ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த வேத மந்திரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. 63 நாயன்மார்களும் தனி ஒழுக்கம் அப்படிங்கிறதுல தான் சிறந்து இருந்தார்கள். சிவபக்தி, தனி ஒழுக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் உட்கொண்டதுனால தான் அந்த சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து தன்னோடு அவர் இணைத்து கொண்டார். அப்படி தனி மனிதனுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தான் தேடி நம்மளுடைய வாரிசுகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நாம் சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஏன்னா இந்த தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய சொத்து. இது நம்முடைய கலாச்சாரத்தில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால்தான், அதாவது இன்னைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு
எல்லாரும் சொல்லலாம். ஆனா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு நீதியை வகுத்து, அந்த நீதியில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த பழக்க வழக்கங்கள் மாறுவது போல் பாருங்க. சித்திரை மாசம் பிறக்கின்ற பொழுது சித்திரை மாசம் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்தந்த உணவுகள் சாப்பிடலாம், இப்படி வாழலாம், மழை காலம் இப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு தந்திருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்தி கொண்டு தனிமனித ஒழுக்கத்தில் சிறந்து இருந்தால் மட்டுமே இந்த கலாச்சாரமும் நம்மளுடைய வாழ்வியலும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் சிறப்பாக இருக்கும். வேத மந்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா, ராமாயணம், மகாபாரதம் இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்த காவியங்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கையினுடைய தத்துவ வாழ்வியலையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த இறை வழிபாட்டில் எல்லோரும் கலந்து எல்லா விதமான நம்மளுடைய கலாச்சாரங்களை தெரிந்து கொண்டு தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.